ஒரு துயரமான அண்மை செய்தியை பார்க்கின்றோம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே குழந்தைகளுடன் சென்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதி கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே பள்ளி மாணாக்கர் சென்ற வேன் மீது ரயில் மோதி கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதில் வேனில் பயணித்த பள்ளி மாணவர்கள் படுகாயமடைந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஒரு துயரமான அண்மை செய்தியை பார்க்கின்றோம். விபத்தில் பள்ளி வேனில் இருந்த குழந்தைகள் படுகாயமடைந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. எத்தனை பேர் பயணித்தனர், எவ்வளவு பேர் படுகாயமடைந்தனர் என்ற விவரங்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இதில் வேனில் பயணித்த மாணவர்கள் பலர் படுகாயமடைந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், மிக கோர சம்பவம் இது. எப்படி நடைபெற்றது? பள்ளி மாணவர்கள் எவ்வளவு பேர் இந்த வேனில் பயணித்தனர்? விவரம் என்ன? கடலூர்ல இருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற பயணிகள் ரயில் செம்மங்குப்பம் அருகே செல்லும் போது அந்த கேட் மூடப்படாத காரணத்தால் அந்த வழியாக வந்த தனியார் பள்ளி வேன் மீது மோதி இருக்கிறது. இந்த தனியார் பள்ளி வேன் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. இதில் இருந்த குழந்தைகளும் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள். ஒரு உடல் அங்கு சிதறி கிடைக்கிறது. 2 பேரை கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து இங்கே மருத்துவர்கள் பரிசோதனை செய்திருக்கிறார். அதுல கொடூரமாக காயங்களாக இருக்கும் காரணத்தினால் போதுமான மருத்துவர்களும் இங்க இல்லை, ஆட்களும் இல்லை என்றே நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் அதை இறக்குவதற்கு கூட அங்கு ஆள் இல்லாத காரணத்தினால் அந்த குழந்தையை இறக்குவதற்கு கூட தாமதம் ஏற்பட்டது. அதே சமயத்தில் இந்த விபத்துக்கான காரணம் அந்த கேட் மூடப்படாததால் தான் அந்த வேன் அந்த வழியாக சென்றதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அந்த பகுதியை மீட்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. பள்ளி வேனில் இருந்த ஓட்டுநரும் படுகாயம் அடைந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக எத்தனை குழந்தைகள் ஏற்றி வந்தார், பள்ளி வேனில் இருந்து எத்தனை குழந்தைகள் இருந்தது என்ற எந்த முழுமையான தகவலும் தெரிவிக்கவில்லை. முதல் கட்ட தகவல் என்பது விபத்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விபத்துக்கான காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 பள்ளி குழந்தைகளை கடலூர் அரசு மருத்துவமனைக்கு பட்டுங்காயங்களுடன், உடல் முழுவதும் காயங்களுடன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் அந்த டிராக் பகுதியில் ஒரு குழந்தை உடல் சிதறி கிடக்கிறது. இப்படி இந்த கோர சம்பவத்தை விவரித்து கூட என்னிடம் வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு மோசமான விபத்தை கடலூர் மாவட்டம் தற்போது சந்தித்திருக்கிறது. குறிப்பாக இந்த ரயில்வே விபத்து என்பது சமீப காலமாக பெரிய அளவில் தவிர்க்கப்படும் காரணத்துக்காக பல இடங்களில் கேட் கீப்பர்கள் நியமிக்கப்பட்டார்கள், கேட்கள் போடப்பட்டதாக, ஆளில்லா லெவல் கிராசிங் எல்லாம் குறைக்கப்பட்டது. ஆனாலும் இப்படி ஒரு சம்பவம் ஒட்டுமொத்தமாக அனைவர் மத்தியில் ஒரு பெரிய பேரதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பயணிகள் ரயில் செல்லும் சமயத்தில் காலையில் வாகனங்களை அந்த பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி இருப்பது ஒரு கொடூரமான விபத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கும் அதிகாரிகள் தொடர்பு கொண்டது கேட்டதற்கு முழுமையான தகவல் எதிர்க்கும் கிடையவில்லை. காவல்துறை தரப்பிலும் கேட்கப்பட்டது, மாவட்ட நிர்வாக தரப்பிலும் கேட்கப்பட்டது. தொடர்ந்து மீட்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. பள்ளி வாகனத்தில் இருந்த ஓட்டுநர் படுகாயம் அடைந்தார். எத்தனை குழந்தைகள் ஏற்றி வந்தார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் பல இடங்களில் இருந்து குழந்தைகள் ஏற்றி வரும் காரணத்தால் எத்தனை குழந்தைகள் வேனில் இருந்தது என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் அங்கு பொதுமக்களும் இது உதவிக்கரம் நீட்டி அவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பணி என்பது மீட்பு பணியாகத்தான் இருக்கிறது. இன்னும் அடையாளம் காணப்படவில்லை எந்த ஊரை சேர்ந்த குழந்தைகள் என்று முழுமையான தகவல்கள் தெரிவிக்கவில்லை. இனிதான் முழுமையான தகவல் வரும். உயிரிழந்தது எத்தனை பேர், காயமடைந்தவர்கள் எத்தனை பேர், ஏன் இந்த விபத்து நடந்தது என்று பல்வேறு விஷயங்கள் முழுமையாக கிடைக்கும். முதல் கட்ட தகவல் அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் நான் இந்த பதிவை செய்கிறேன். ஏனென்றால் மருத்துவர்கள் அதிகமாக நியமிக்கப்பட்டு அடிப்பட்ட காயம்பட்ட குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. தொடர்ந்து அந்த பகுதியில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மீட்பு குழுவினர் செல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. காவல்துறை அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு சம்பவ இடத்திற்கு விரைந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் அங்கு சென்றிருக்கிறார்கள், காவல்துறையும் சென்றிருக்கிறது. மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அது சம்பந்தமான உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். தேவையான உதவிகளை அங்கு செய்யப்படும், மீட்பு பணி மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட ஆட்சியரும் தெரிவித்திருக்கிறார். கடலூர் அரசு மருத்துவம் பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளி சிறுவனும் ஒரு பள்ளி சிறுமியும் இங்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் கொடும் காயங்களுடன். அங்கு மீட்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ்கள் அதிகமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. 108 ஆம்புலன்ஸ் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ்கள் அதிகமாக தற்போது சம்பவம், அதாவது விபத்து நடந்த அந்த ரயில் சம்பவம் நடந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த இடம் என்பது நடந்து செல்ல வேண்டும். ஏனால் சாலை இல்லை. செம்மங்குப்பத்திற்கும் சேடப்பாளையத்திற்கும் இடையில் நடந்த காரணத்தினால் கிராமப்புற வழியாக சென்று அந்த இடத்தை சேர்வதற்கு
சற்று நேரம் பிடிக்கும் என்பதுதான் அந்த தாமதம் ஏற்படுகிறது. ஆனால் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பல்வேறு விதமான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள், உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கோர விபத்து வந்து எதற்காக நடந்தது, அங்கு ஏன் வந்து கேட் போடவில்லை என்ற பல்வேறு காலங்களுக்கு கேட்கப்பட்டாலும் அதற்கான முழு விசாரணைக்கு பிறகுதான் முழுமையான தகவல் தெரிய வரும். இதர் சம்பவத்தை நினைக்கும் போதே மனம் பதறுகிறது. அங்கு படுகாயமடைந்த மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அருகில் உள்ள மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. மாவட்ட மருத்துவமனைக்கு உடனடியாக அனைவரும் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனரா? அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? நான் சொன்னதே கடலூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரும்போது இறக்குவதற்கு கூட அங்க ஆள் இல்லாததான் ஒரு சம்பவமாக நான் பதிவு செய்கிறேன். அந்த அளவுக்கு தான் அங்கே வந்து ஆட்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் காலை நேரம் என்பதால் அப்படி இருந்ததா அல்லது ஆட்கள் போதுமானதா அளவு இல்லையா என்று முழுமையான தகவல் இல்லை. ஆனால் நாம் நேரடியாக பார்த்தோம், நேரடியாக காட்சியில் பதிவு செய்தோம். அந்த ஆம்புலன்ஸ் வந்து நின்று 2 குழந்தைகள் ரத்த சொட்ட இருக்கும்போது இறக்குவதற்கு உடனடியாக அங்கு ஆட்கள் வரவில்லை என்பதுதான் நாம் பதிவு செய்யும் ஒரு தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து கடலூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் படையெடுக்கும் காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகள் எத்தனை பேர், எந்தெந்த ஊரை சேர்ந்த குழந்தைகள், யார் யார் குழந்தைகள் என்று முழுமையான அடையாளம் தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் முழுவதும் ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ரத்த காயங்களோடு தான் இங்கு கொண்டு வரப்படுகிறார்கள். கடலூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து ஒரு சிறுமியும் சிறுவனும் ரத்த காயங்களுடன் தான் வந்திருக்கிறார். அதே சமயத்தில் அங்கு சம்பவ இடத்தில் கிடக்கும் குழந்தைகள் யார் என்று இதுக்கு பிறகுதான் தெரியும். ஏனென்றால் அங்கு சுத்தி இருக்கும் கிராமப்புற மக்கள் கூட நாம் தொடர்பு கொண்டு தொலைபேசியில் கேட்டதற்கு கொடூரமான ஒரு விபத்து, அந்த விபத்தை வந்து எங்களால் நேரடியாக பார்க்க முடியவில்லை, அதனால் நாங்கள் அருகே செல்ல முடியாத நிலைக்கு உள்ளது. ஏனென்றால் எங்கள் வீட்டு குழந்தைகளும் இன்று காலை பள்ளிக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்ற ஒரு தகவலை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்தை நீங்கள் நேரடியாக பார்த்தீர்கள் என்றால் ரயில் மோதியதை கேள்விப்பட்டோம். ஆனால் அங்கு நிறைய உடல்கள் சிதறியிருப்பதாக, குறிப்பாக குழந்தைகள் உடல் சிதறிப்பதால் நாங்கள் அந்த பகுதிக்கு செல்லவில்லை என்ற தகவலை வந்து அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து வந்து அந்த பகுதிக்கு வந்து மக்கள் செல்ல அச்சப்படும் அளவிற்கு இந்த விபத்து என்பது நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு கோர விபத்தை வந்து சமீபத்தில் கடலூர் மாவட்ட பகுதி மக்கள் பார்த்ததில்லை. ரயில் விபத்து என்பது குறைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதேனும் சமயத்தில் அஜாக்கிரதையாக செல்லும் அதை கடக்கும் செல்லும் நபர்கள் மட்டுமே விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள். இப்படி வாகனங்கள் சிக்கியிருப்பது நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போதுதான் இது ஒரு கொடூரமான சம்பவமாக கடலூர் மக்கள் பார்க்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கும் அனைவருமே அதை தான் பதிவு செய்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மோசமான விபத்தை வந்து, ரயில் விபத்தை வந்து தற்போது கடலூர் மக்கள் பார்க்கிறார்கள். கொடூரமாக இந்த விபத்தை வந்து என்ன காரணத்துக்காக நடந்தது, ஏனென்றால் ரயில் விபத்தை குறைப்பதற்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தாலும் இந்த விபத்து எப்படி நடந்தது, எதனால் நடந்தது, யார் காரணம், குறிப்பாக பள்ளி ஓட்டுநர் காரணமா அல்லது ரயில்வே நிர்வாகம் காரணமா என்பது முழுமையான விசாரணை தான் தெரியும். விசாரணைக்கு பிறகுதான் எந்த தகவலாக இருந்தாலும் தெரிய வரும். தற்போது வரை நாம் வந்து அடிப்பட்டவர்களையும் உயிரிழந்த தகவல்களை மட்டுமே சேகரித்து நாம் பதிவு செய்திருக்கிறோம். முழுமையான தகவல் விசாரணை, காவல்துறை விசாரணையும் மாவட்ட நிர்வாக விசாரணையும் பிறகுதான் முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கும். தற்போதை பொறுத்தவரை இந்த விபத்தில் வந்து 3 பேர் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிகிச்சைக்காக பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்தில் வந்து அதிக அளவு கூட்டம் இருக்கிறது. ஏனென்றால் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் தனியார் பள்ளி வேனில் வந்து அனுப்பும் அந்த குழந்தைகள் பெற்றோர்கள் அங்கு குவிந்து விட்டார்கள். யார் எந்த பள்ளியை சேர்ந்த வேன் விபத்தில் சிக்கியது, யார் குழந்தை இறந்தது என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அந்த பகுதி தற்போது ஒரு பெரிய பதட்டமான சூழல். அந்த அளவு கூட்டம் குவிந்திருக்கிறது. அந்த ரயில் விபத்து ஏற்பட்ட இடம் முழுவதும் தற்போது கிராமப்புற பகுதி மக்கள் முழுவதுமாக அங்கு குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து மீட்பு பணிக்கும் உதவிகரமாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் எல்லாம் நடந்தே கூட பல கிலோமீட்டர் செல்வார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு விவசாய பூமி, அந்த விவசாய பூமியை விட்டு உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் அங்கு சென்று அந்த மீட்பு பணிக்கு உதவி செய்கிறார்கள். தொடர்ந்து மீட்பு பணி என்பது அங்கு நடைபெற்று வருகிறது. உயிரிழந்தவர்கள் சரியான தகவல் வந்து இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். ஏனென்றால் எத்தனை குழந்தைகள் சென்றிருக்கிறது என்று அந்த ஓட்டுநரால் மட்டுமே தெரியும். ஏனென்றால் ஓட்டுநர் மட்டுமே ஒவ்வொரு குழந்தையாக வீடு வீடாக சென்று அழைத்து செல்கிறார். எனவே எத்தனை குழந்தைக்கு வேனில் ஏற்றப்பட்டது, ஏனென்றால் இந்த வேன் விபத்து சிக்கி ரயில் என்பது 2 கிலோமீட்டருக்கு தள்ளி போய் நின்றதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1 2 கிலோமீட்டர் தூரம் செல்லும் போது நிச்சயமாக
அந்த வேன் இழுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்தில் வந்து குழந்தைகள் ஏதேனும் விழுந்திருக்கலாம் இப்படி என்ற தகவல்கள் எல்லாம் தற்போது வருகிறது. முழுமையான தகவல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வரும். அது வரைக்கும் நாம் உறுதிப்படுத்த முடியாத சில விஷயங்களை இங்கே வந்து நம்ம சேகரித்த விஷயங்களை மட்டுமே தற்போது செய்து கொண்டிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்பு கொண்டு கேட்டோம், அவரும் விசாரிப்பதாக தெரிவித்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் தொடர்பு கொண்டோம், அவரும் வந்து விசாரிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இப்படி தொடர்ந்து வந்து விசாரணை என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த விசாரணைக்கு பிறகுதான் இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்று தெரிய வரும். தற்போதை பொறுத்த வரைக்கும் மீட்பு பணி தான் எங்கள் முதல் கவனம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து குழந்தைகளும் விபத்தில் சிக்கியவர்களும் இங்கே கொண்டு அழைத்து வந்திருக்கார்கள். ஸ்ரீதர், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களை சேகரியுங்கள். மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.